ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 115வது சங்கீதம் 9வது வசனம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் கர்த்தரை மாத்திரம் தான் நம்ப வேண்டுமா? கர்த்தர் ஒருவரே நம்பிக்கைக்குரியவர், நம்பப்படுகிறவர், நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். நாம் யாரை நம்பினாலும் ஒரு நாள் அவர்கள் நம்மை கைவிட்டு சொன்ன வாக்குறுதிகளை மறந்து விடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மனிதன் என்பவன் மறக்கக்கூடியவன் தேவச்சனமே. ஆனால் நம்மை படைத்த கர்த்தரோ நம்மை ஒரு நாளும் மறவாதவர். நாம் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கூட அவர் அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நம் வேதனை துளிகளை அறிந்திருக்கிறவராயிருக்கிறார். நம் கண்ணீரின் துளிகளை அவர் தோற்பையிலே சேர்த்து வைக்கிறவராயிருக்கிறார். நம்மை அல்லாது இப்படிப்பட்ட தேவனை இதோ தெய்வமாக கொண்ட ஜனம் வேறு எதுவும் இல்லை தேவச்சனமே. எனவே நாம் யாரை நம்ப வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். இன்றைக்கு இருந்து நாளைக்கு சாக போகிற மனுஷனை நம்பாதிருங்கள். மறந்து விடுகிற மனுஷனை நம்பாதிருங்கள். உங்களுடைய நம்பிக்கை உங்கள் வேலையிலேயோ, உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலேயோ இல்லாதபடிக்கு அது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது என்ற நிச்சயத்தோடு கர்த்தரை நீங்கள் நம்புங்கள். கர்த்தரை நம்பும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் என்ன நினைத்தான்? என் களஞ்சியங்களை பெரிதாய் கட்டி இதோ நான் என்ன செய்வேன், என் ஆத்துமாவே அநேக நாள் புசித்து குடித்து இளைப்பாறு இது என்று சொல்லி தன்னைத்தானே அவன் என்ன செய்தான்? ஆசீர்வதித்துக் கொண்டான். அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருந்ததா? இன்றைக்கே நீ மரணத்தானால், இன்றைக்கே நீ செத்து போனாயானால் இவைகளெல்லாம் யாருடையதாகும் என்ற ஒரு கேள்வி எழுந்ததல்லவா? அதே போலதான் தேவஜனமே, நாம் எதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாம் ஒரு நாள் பொட்டு பூச்சி போன்று நாம் வைத்திருக்கிற ஐஸ்வர்யமும் மனுஷர்கள் புல்லுக்கு ஒப்பாகிற, எப்படி ஒரு நாள் பூத்து மறுநாள் சாய்ந்து போகிற அந்த புல்லை போல மனுஷர்கள் மறந்து விடுகிறவர்களாகவும் மாறி விடுகிறவர்களும் செத்து விடுகிறவர்களாகவும் போய்விடுவார்கள். எனவே கர்த்தரை நம்புங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே கர்த்தரை உயர்த்துங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அநேக நேரத்திலே ராஜா நாங்கள் உங்களை நம்பாதபடிக்கு மனுஷர்களையோ நாங்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையோ நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்க நம்பிக்கை நீங்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க ராஜா. தகப்பனே, எங்க இருதயம் அடிக்கடி பிறரை நம்பி சோர்ந்து போயிருக்கிறதப்பா. எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா. வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வழியை ஆறுகளையும் உண்டாக்கினவர் நீர் என்பதை அறிந்து ராஜா நாங்கள் வாழ உங்களை மாத்திரமே நாங்கள் நம்ப, நம்பிக்கைக்கு பாத்திரமான உங்களை மாத்திரமே நாங்கள் நினைக்க அப்பா எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.